ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, மீண்டுமாக தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே ஒரு நபருடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளும் அது மூலமாக பெற்ற தண்டனைகளும் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியான ஒரு கிருபையை தந்திருக்கிறேன். இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க உதவி செய்யும். நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவுல கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக இந்த நாட்களுக்கான கர்த்தர் ஜீவனை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம், இவ்வளவு பேர் நீங்கள் வந்து என்னுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திலே ஒரு மணி நேரம் கூடி இந்த இந்த நாட்களிலே நாம் தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் எண்ணத்தோடு வருகிற உங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நபருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆதாம் ஏவாளுடைய தவறும் அதனுடைய தண்டனைகளும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு காயினுடைய தவறுகளும் தண்டனைகளும் பார்த்தோம். கடந்த நாட்களிலே லோத்தினுடைய தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். வாழ்க்கையிலே சில காரியங்கள் நாம் சந்திக்கும் போது உடனே நமக்கு அது எதிராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவைகளை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யம் உள்ளதாக இருக்கும். வாழ்க்கை நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை சில நேரங்களில் கொடுக்கும். நான் விட என்னுடைய மொபைலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு கதையை ஒரு மனிதர் சொல்லி கொண்டிருந்தார். அது எனக்கு கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்தது. அதாவது ஒரு பஸ்ல ஒரு வயதான அம்மா ஏறுகிறார்கள். அவர்கள் ஏறி நேர டிரைவர் சீட்ல போய் டிக்கெட் வாங்கிட்டாங்க. டிரைவர் சீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அது பக்கத்துல உட்கார்ந்துட்டு டிரைவர் பார்த்து சொல்றாங்க, அம்மா அப்பா ஐயா எனக்கு வயசாகுது, ஆமா எனக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்க இறங்கணும்னு தெரியாது, கண்டமங்கலம்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு தெரியுமா? ஆமா இருக்குது, அதுல வந்தா கொஞ்சம் என்ன இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா டிரைவருக்கு பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டாங்க. டிரைவர் நீங்க போய் தைரியமா இருங்கம்மா, நான் வந்த உடனே சொல்றேன். வண்டி போயிட்டே இருந்தது. கண்டமங்கலம் வந்தது. டிரைவர் மறந்துட்டாரு. 2 கிலோமீட்டர் தூரம் போன பிறகு டிரைவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ பாவம் இந்த அம்மா கண்டமங்கலத்துல இறங்கணும்னு சொன்னாங்களே, ஐயோ நம்ம இறக்காம விட்டுட்டோமே சொல்லி திரும்பி பாக்குறாரு. இந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கு. சரி இறக்க சொன்னாங்க, நம்ம தள்ளி வந்துட்டோம், இனி அவளை இங்க இறக்க விடக்கூடாது, பேசாம ஒரு யூட்டன் அடிச்சுவோம், அடிச்சு கண்டமங்கலத்துல இந்த அம்மாவை இறக்கி விட்டலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, கண்டமங்கலத்தை யூட்டன் அடிச்சு கண்டமங்கலம் பஸ் ஸ்டாப் வந்துட்டு இந்த அம்மாவை எழுப்புறான். எழுப்பினோடனே அம்மா கண்டமங்கலம் வந்துச்சு இறங்கு அப்படின்னோடனே இந்த அம்மா இறக்கல, கையில இருந்து ஒரு சுருக்கு பையை எடுக்குது. யோசிக்கிறேன், என்ன சுருக்கு பையை எடுக்குது அப்படின்னு பார்த்தா டிரைவர் பார்த்து சொல்றாங்க, நல்ல வேலை கண்டமங்கலத்துல என் பேத்தி சொல்லிச்சா, அங்க கரெக்டா வந்த உடனே பிபி மாத்திரையை நீ மறக்காம போட்டு சொல்லிச்சு, அதனாலதான் என்ன பண்ணேன் கண்டமங்கலத்துல உங்களை நான் ஞாபகப்படுத்த சொன்னேன் அப்படின்னு. இவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கல்ல. அப்ப அவர் கேட்டார் ஒரு கேள்வி, நீ கண்டமங்கலத்துலதான் பிபி மாத்திரை போடுவியா, கண்ட ஊர்ல போட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன மறுபடியும் கூட்டம் அடிச்சு தான் வேலையை பார்க்காம தரான். இது வரைக்கும் பிபி இல்லாத அந்த டிரைவருக்கு என்ன வந்திருக்கும், பிபி வந்திருக்கும். அந்த அம்மா தப்பிச்சு போச்சு, ஆனா இவருக்கு பிபி வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இதை கலைக்க கொஞ்சம் எனக்கு அது ஒரு நகைச்சுவையாக இருந்தது. வாழ்க்கையில சில காரியங்களை நான் சுவாரஸ்யமாக எடுத்துக்கொள்ளணும். இந்த தலைப்பு கர்த்தர் நமக்கு தந்த தலைப்பு. நான் 2-3 காரியங்கள், ஏன்னா 40 நாள் காரியங்களை பேசுவது அவ்வளவு சுலபம் அல்ல. எனக்கு ஒரு பெரிய அது ஒரு கடினமான பணி. நான் இப்பெல்லாம் பாஸ்ட் அடிக்கடி நினைப்பேன், எப்படிதான் ஒரு இத்தனை வருஷமா ஒரு 40 நாள் பேசுறாரோ அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் பேசுவதற்கு நம்ம எப்படி ஒரு 2-3 மணி நேரம் உட்கார்ந்து தியானித்து வார்த்தைகள் நீங்க யாருக்கோடு வருங்க. உங்களுக்கு நான் ஏதோ ஒன்று சொல்ல முடியாது, காரியங்கள் நான் சரியாக சொல்ல வேண்டும். இந்த தலைப்பை கர்த்தர் தான் தந்தார். தவறு செய்யக்கூடாது, அதுக்கான தண்டனை இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம கிருமியின் காலங்கள் இருந்தா கூட தவறுக்கு தண்டனை உண்டு. நீங்க அதை மறந்துடாதீங்க. கர்த்தர் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறார், ஆனா தாங்குற அளவுக்கு தண்டனை கொடுப்பார். இந்த வாசிக்க கேட்ட இந்த வேதத்தை படித்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுங்களா? யாருடைய தவறு ஞாபகம் வரும்? ஏசாவுடைய ஞாபகம் வரும். எனக்கு அதுதான் வந்துச்சு. ஆனா நான் ஏசாவுடைய தவறு எடுக்கல, நான் யாக்கோபினுடைய தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பில் நான் எடுக்க போகிறேன். ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் நேரடியாக தண்டனைகளை தரமாட்டார், மறைமுகமாக ஆண்டவர் சில தண்டனைகளை ஆண்டவர் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் யாக்கோபுடைய வாழ்வில் நடக்கிறதை பார்க்கிறோம். சரி, அவனுடைய சம்பவத்தை கொஞ்சம் போய் பார்க்கலாம். வாசிக்க கேட்ட வேத பகுதியில ஈசாக்கு 40 வயதாக இருக்கும் போது ரெபெக்காளை அவன் திருமணம் செய்கிறான். ஆனால் குழந்தை அவனுக்கு பிறக்கும் போது வயது என்ன போடுகிறது?
60 எத்தனை வருஷம் காத்திருக்கிறான்? 20 வருஷம் காத்திருக்கிறான். அங்க ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 25 வருடம் காத்திருந்தார். இப்ப இவனுக்கு 20 வருடம் காத்திருந்தா, ஆனா இங்க நடந்தது என்ன? இவனுக்கு என்னது? ட்வின்ஸ், ரெட்டை குழந்தை. அந்த ரெட்டை குழந்தைகள் இவனுக்கு பிறக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் இவனுக்கு. ஆனா வேதம் சொல்கிறது, தேவனுடைய பார்வையில எல்லாமே ஆண்டவர் முன்னிறுத்தி விடுகிறார். யார் யாருக்கு என்னென்ன அதை நீங்க யாருமே மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. நமக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது ஆண்டவர் எழுதி வைத்த நீதி, அது யாராலும் மாற்ற முடியாது. இங்க இந்த 2 பேர்ல யார் யாரை ஆளுவார்கள் என்று ஆண்டவர் திட்டம் வைத்துட்டார். ஆனா அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு இங்கே பூமியிலே கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். இங்க வேதம் என்ன சொல்லுது? 25 வசனத்துல 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 23 வசனத்துல 2 ஜனங்கள் உன் வயிற்றில் பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, மூத்தவன் நியாயமா என்ன வரணும்? இளையவன் மூத்தவனை சேவிப்பான். அதுதான் நீதி, அதுதான் நீதி. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, முன்னாடியே முன்குறித்துட்டார் ஆண்டவர், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஆபிரகாம், ஈசா, யாக்கோபு. ஏசாக கிடையாது, அந்த லிஸ்ட்ல ஏசா கிடையாது. அப்போ இங்க சில காரியங்கள் நடக்கும். ஆனா யார் செய்தாலும் ஒரு தவறுதான். ஆண்டவர் முன்குறித்தாலும் யாக்கோபுடைய தவறுகளை நாம் இங்கே பார்க்க போகின்றோம். இது மூத்தவன் யாரு? ஏசா. அவன் தான் அண்ணன். ஏன்னா 2 பேர் பிறந்தாலும் முதல்ல பிறக்கிறவன் தான் இந்த பூமியில அது அண்ணனாக நாம் கருதப்படுறோம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இளையவன் தான் முதல்ல கருவில உருவாகுதுன்னு சொல்லுவாங்க, அது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பிறக்கிறது யார் பிறப்பாங்க? மூத்தவன் தான் பிறப்பாங்க. அவன் பிறக்கும் போதே அவனுடைய காலை பிடிச்சுக்கிட்டே என்ன பண்றான்? யாக்கோபு வருகிறது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க பாருங்க, 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா ஏசா 27 வசனத்துல ஏசா வேட்டையில் வல்லவனும், அவன் எப்படிப்பட்டவனா? வீட்டுக்கு அடங்காதவன். அப்படிதான் நம்ம பாஷையில சொன்னா வெளியே சுத்திட்டு இருப்பான் இல்ல. ஆனா யாக்கோபு பத்தி என்ன சொல்லுகிறது? குணசாலியும் கூடாரவாசியா இந்த வீட்டுக்குள்ளே இருந்தான். இப்போ ஏசாவை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா செல்லம். யாக்கோபு அம்மா செல்லம், ரெபெக்காவுடைய செல்லம். ஏன்னா இவன் வெளியே போய், ஏசா வெளியே போய் நல்லா சமைச்சு, ஏன்னா வர செஞ்சாரு, வேட்டையாடுவார், நல்ல போய் நிறைய மான்கள் அங்கே வாய் குசியா வச்சு நல்லா சமைச்சு என்ன பண்ணுவான், உங்களுக்கு அப்பாவுக்கு கொடுப்பான். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மூத்த பையன் மேல ரொம்ப அன்பு. ஆனா அம்மா அப்படியே ஒட்டிக்கிட்டு இருப்பான். யாரு? யாக்கோபு. எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பாருங்க ரொம்ப ஒரு அன்பு இருக்கும். ஆனா 2 பிள்ளைகள் இருந்தா அது ஒரு பிரச்சனை உண்டு. 2 பிள்ளைகளுக்கும் சண்டை வரும். யார நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க, உங்களுக்கு அவன் தான் ரொம்ப பிடிக்கும், இவன் தான் ரொம்ப பிடிக்கும், சண்டையே வரும், அடிதடியே வரும் பிள்ளைகளுக்கு. அம்மா சொல்லுவாங்க, அம்மா 2 கண்ணுல எந்த கண்ணுமா நல்ல கண்ணு? 2மே நல்ல கண்ணு தான்மா. இல்ல ஒண்ணு நல்ல கண்ணு, ஒரு நல்ல கண்ணு, அப்படிதான் நீங்க அப்படிதான் சொல்லுவோம். இங்க அதுதான் நடக்குது. இங்க அப்பா ஏசாவை ரொம்ப நேசிக்கிறார், அம்மா யாக்கோபை நேசிக்கிறார். என்ன நடக்குது? இந்த ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறான், ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். வரும்போது அவனுக்கு ரொம்ப பசி. அதனால இங்க என்ன வாசிக்கிறோம்? 29 வசனத்தை வாசிங்கள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது, ரொம்ப டயர்டா வரான். எப்படி வரா? டயர்டா வரான். வந்த போது யாக்கோபு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து என்ன பண்றான்? சமையல் செஞ்சு கொண்டிருக்கான். எனக்கு சுத்தமா சமையல் வராது. எனக்கு ஆண்கள் நல்ல இவ்வளவு பேர், ஆமா சமையல்ல பெண்களை விட ஆண்கள் தான் கெட்டிக்காரர்கள், அதுதான் உண்மை. ஆமா அப்படிதான் நம்மளுடைய எல்லாமே தெரியும். வீட்டுல வர பெண்கள் செஞ்சாலும் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் நல்ல சுவையா செய்வாங்க. ஆனா இங்க எனக்கு சமையல் கிடையாது. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஸ்டவ் கூட பத்த வைக்க தெரியாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கன்னு பஸ். நான் சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லாது, லெஃப்டா ரைட்டா அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது லெஃப்டா ரைட்டான்னு தெரியாது. ஆனா இங்க ரொம்ப அழகா சமைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன நடக்குது? ஏசா இந்த சிவப்பான துணியில எனக்கு கொஞ்சம் ஏன்னா ரொம்ப நான் இழைத்து இருக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கிறேன் என்று அவன் கேட்கிறான். இப்போ நீங்க சொல்லுங்க, யாக்கோபு என்ன செய்திருக்கோம்? கொடுத்திருக்கோம். அதெல்லாம் நியாயம், கொடுத்திருக்கணும்.
அண்ணன் கேட்கிறாங்க, வீட்டுக்குள்ள வந்து சமைச்ச சாப்பாடு அண்ணன் கேட்கிறான். அப்போ யாக்கோபுனுடைய அந்த வேதம் சொல்றது, அவன் எத்தனை என்று சொல்லப்படுகிறது, மற்றவர்களை ஏமாற்றுவது ஒரு பெரிய தவறுங்க. என்னப்பா என்ன நடக்குது? 25ஆம் அதிகாரத்துல இதனால் அவனுக்கு ஏதோ ஒரு பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை முதல் தவறு இங்கதாக ஆரம்பித்து, யாக்கோபுடைய பெரிய தவறு. கேட்கலாமா? நான் அதுதான் முன்னாடி சொன்னேன், இதெல்லாம் தேவனுடைய திட்டம். அதை நீங்க மாற்ற முடியாது, கேட்டுதான் ஆகணும். ஏன்னா தேவன் யாக்கோபை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால இதெல்லாம் நடக்கணும். ஆனா யாக்கோபு செய்தது இங்க பெரிய தவறு. சமைத்து வைத்திருக்கிற கூடை அவன் டயர்டா இருக்கிறான், அண்ணங்கார 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க, அன்புக்குரியவர்கள், என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் கொடுத்திருக்கணும். ஆனா இதுதான் சாக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அந்த சேஷ்ட புத்திர, அதாவது இவனுக்கு தான் அந்த உரிமை, ஈசாவுக்கு முழு உரிமை, அந்த அவருடைய குடும்பத்துக்கு முழு உரிமை ஏசாவுக்கு தான். அதை எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்கிறான். இந்த ஏசா பைத்தியக்காரன் இந்த கொஞ்சோண்டு கூழு கசல சாப்பாடுக்காக நம்ம என்ன வேணா செய்வோம் இல்ல. கொஞ்சம் சாப்பாடு சரியில்லை, கொஞ்சம் சாப்பாடுல ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்முடைய முழு உருவம் மொத்தமா வெளிப்படும். வீட்டுல சொல்றேன் நான், அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, தட்டெல்லாம் பறக்கிறது இல்ல. அந்த காலத்துல அப்படிலாம் இருந்துச்சு, தட்டை ஏறிவாங்க, சோறு ஏறிவாங்க, அதெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் சில நேரத்துல முன்னாடிலாம் சாப்பிடாம போயிடுவேன், அப்படிலாம் செஞ்சது உண்டு. இப்ப கிடையாது, எது போட்டாலும் அதுவும் கிடைக்காம போயிடுவோம் ஒரு பயமும் இருக்குது. அதனால எது போட்டாலும் சாப்பிடுறது நம்ம, அது வேற விஷயம். ஆமா, அதனால இங்க என்ன நடக்குது, அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இங்க எனக்கு விற்று போடு இருக்கிறான். அப்போ இந்த ஏசா என்ன சொல்லிருக்கணும், இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இதவே கேட்கிறிய அப்படின்னு சொல்லி ஏசா சொல்லிருக்கோம். வேதம் சொல்கிறது, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அது எவ்வளவு பெரிய சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம அலட்சியம் பண்ணுகிறோம், அதனால பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய சொத்து, ஒரு சாதாரண ஒரு கூழுக்காக. ஏன்னா அவ்வளவு ஒரு பசி அவனுக்கு. அவன் என்ன வார்த்தையை பயன்படுத்துறா பாத்தீங்களா, என்ன சொல்றான், நான் சாக, ஆமா சாக அதான் சொல்றான். ஆமா, கொஞ்சம் குடுன்னு என்ன சொல்றான், நான் சாக போகிறேன். அப்ப சாகுற அளவுக்கு பசி. அப்ப இந்த நேரத்தில் யாக்கோபு என்ன பண்ணிருக்கணும், சரிப்பா விடுப்பா, ரொம்ப பசியா இருக்கிற, ஏன் இந்த வார்த்தையெல்லாம் பேசுற இல்ல. இதுதான் சகோதர அன்பு. இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் ஒருவருக்கு பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த வசனத்தை நான் எடுக்கவே இல்லை, ஆனா வேதம் எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு 1 யோவான் 3:15 எனக்கு நேரா இருக்குது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். நீ ஒரு சகோதரனை பகைத்தனா நீ ஒரு கொலை செய்வதற்கு என்ன ஆயிடுச்சு, அவன் நீ கொலை செஞ்ச மாதிரி அர்த்தம். ஒரு சகோதரர்களுடைய அன்பை தான் வெளிப்படுத்துமே தவிர நாம் கொலைபாதகனாக இருக்கக்கூடாது, பகைக்க கூடாது. இங்கே யாக்கோபு ஏசாவுடைய பகைய இந்த நேரத்தில் முதல் அவன் ஆரம்பிக்க ஆரம்பிச்சான். என்ன நடந்தது, அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான், இந்தா சேஷ்ட புத்திர பாகியத்தை நான் உனக்கு தந்துட்டேன். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கும் அப்பத்தையும் வயிற்றுக்கூடியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். வாசிக்க, இது யாக்கோபுடைய முதல் தவறு. இரண்டாவது என்ன நடக்குது, 28ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். 27ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். என்ன நடக்குது, ஈசாக்கு வயசாயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்து முடிந்தது. ஈசாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால அவனுக்கு ஆசை என்னது, ஏசாவை அழைத்து, இங்க நடந்த காரியம்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால மூத்த மகனுடைய தம்முடைய முழு ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஏசாவை அழைத்து என்ன சொல்றாங்க, நீ போய் அவனுக்கு சாப்பாடு, அதாவது வனாந்தரத்துல போய் நல்ல கொடுமையான காரியங்களை அடித்து கொண்டு வந்து எனக்கு நீ சமைச்சு கொடு, நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொல்றதை பார்க்கிறோம். இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் போது 2 பேர் அதை கேட்கிறாங்க. யாரு, ரெபெக்கா அம்மாவும் பையனும் கேட்கிறாங்க. யாரு, யாக்கோபு. இந்த பிரச்சனையில நிறைய பேருக்கு பங்கு இருக்கு. அவங்க அம்மாவும் சாதாரண ஆள் இல்லை,
ஏசாவை தத்தா எடுத்தாங்க இல்ல, யோசிச்சு பாருங்க இல்ல. ஆனா இவங்களுக்கு யாரை பிடிக்கும்? நீங்க நம்மளும் நமக்கு பிடிச்சவங்களுக்குலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா செய்யும், அதுதான் உண்மை. ஆனா இங்க பிடிச்சது பிடிக்கலன்றதுக்கு காரணம் ரெண்டுமே அவங்களுடைய பிள்ளைகள். ஆனா ரெபெக்கா யாக்கோபு மேல ரொம்ப அன்பு வைத்திருந்தா. அதனால எப்படியாவது தந்திரமாவது இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்லிட்டாய்வா, நீ போ கொஞ்சம் ஆட்டுக்குட்டிலாம் நல்லா பார்த்து எடுத்துட்டு வா, நான் சமைச்சு தரேன். ஏன்னா ஈசாக்கு ரெபெக்கா சமைக்கிறத விட டேஸ்ட் வேற யாரும் சமைக்க முடியும். என்னதான் ஏசா சமைச்சு கொடுத்தாலும் மனைவி அவங்க சமைக்கிறது, நான் சமைச்சு கொடுக்குறேன், டேஸ்ட் அவருக்கு என்ன பிடிக்கும் தெரியும், நான் அழகா சமைச்சு தரேன், நீ போய் என்ன பண்ணு, அப்பாட்ட போயிட்டு கொடுத்து. அப்போ பாருங்க அவன் சொல்றான், 12 வசனத்தை வாசிங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பா. ஏன்னா ஒரு பிரச்சனை அங்க இருக்குது. ஏசாவுக்கு உடம்பு முழுக்க இருக்கும், முடி நிறைய இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா முடி நிறைய இருக்கும், அது கையை காலாம். அப்போ இவனுக்கு அழகா ரிலீஸா ஒண்ணுமே இருக்காது. அப்போ தடவி பார்த்தா என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, அவன் சொல்ற பாருங்க, நான் அவருக்கு எத்தனாய் காணப்படுவேன், எத்தனாய் ஏமாற்றுக்காரனாய் காணப்படுவேனே, என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணுவேனே என்று அவன் கரெக்டா தான் சொல்றான். ரெபெக்கா என்ன சொல்ல தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் உனக்கு எல்லா ஐடியாவும் பண்ணிடுறேன். அவருக்கு கண் பார்வை குறைஞ்சிருச்சு, அவரால் பார்க்க முடியாது, நான் என்ன பண்றேன் உனக்கு எல்லாம் செய்யறேன். ஒருவேளை சாபம் நீ சொல்றிய, அந்த சாபம் உண்மையில வந்துச்சுன்னா அது என்ன வரட்டும், அம்மா இருக்கிறாங்க பழிய. யாக்கோபு இப்பொழுது கூட என்ன பண்ணிருக்கணும், இல்ல இதை நான் செய்ய மாட்டேன், ஏற்கனவே அவன் சேஷபுத்திர பார்த்து இல்ல அண்ணன் தம்பிங்க. ஆனா அம்மாவே ரெபெக்காவே எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். 4 வசனத்துல இல்ல 27ல 14 வசனத்தை வாசிங்க. அவன் போய் அவனை பிடித்து நல்ல சுவையா உள்ளதா சமைத்துட்டாங்க. என்ன பிரச்சனை நடக்குது, நேரா அப்பா கிட்ட எடுத்துட்டு போறான். அப்பா கிட்ட எடுத்துக்கிட்டு என்ன சொல்றான், 22 வசனத்துல யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கை விட்டு போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம், யாக்கோபுடைய சத்தம், என்னடா கண்ணு சரியா தெரியல, முதிர் வயதுல இருக்கிறான், அதனால ஆசீர்வதிக்க அழைக்கிறான். ஆனா ஒருத்தன் அங்க என்ன பண்றான், போயிருக்கான், போய் சமைச்சுக்கிட்டு எப்படியாவது அப்பாவுக்கு கொண்டு வரணும், அவன் ரெடியா வரப்போறான். ஆனா இங்க என்ன நடக்குது, இங்க ஏசாவை யாக்கோபு ஏமாத்தி கொண்டிருக்கிறான். பெரிய தவறு செய்யறான், பெரிய தவறு செய்கிறான். ஏசாவுடைய பகையை சம்பாதிக்கிறான். இங்க பாருங்க, கிட்ட சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கை வச்சு. ஆனா சரி ஏதோ ஒண்ணு சத்தம் குரல் மாறி இருக்கும், அவளை கண்டுபிடிக்க அந்த சூழ்நிலை ஈசாக்கு இல்ல. உடனே என்ன பண்ணிட்டா, ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். ஆமா, உன்னை தான் எல்லாரும் செய்விப்பாங்க, நீ பெரிய ஜாதியாக சொல்லி ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதம், முத்தம் செய்து எல்லாம் செய்து அதெல்லாம் கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டான். இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ரெபெக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஈசாக்குக்கு ரொம்ப சந்தோஷம், யாக்கோபுக்கு ரெட்டத்தனியான சந்தோஷம், எல்லாம் கிடைச்சிச்சு. சேஷபுத்திரவா கிடைச்சிச்சு, அப்பாவுடைய முழு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ஆனா இதெல்லாம் தவறு நாம் உணரவே இல்லை. ஆண்டவர் யாக்கோபை நேசிக்கிறார், முற்பிதாக்கள் என்று யாக்கோபை சொல்லுகிறோம். ஆனா அவனுடைய இந்த தவறு மறைமுகமான தண்டனை அவனுக்கு கொண்டு வந்தது சொல்லி நான் படிக்கும் போது அதை புரிந்து கொண்டதுனாலதான் இந்த யாக்கோபுடைய தவறுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நடந்தது என்ன, ஏசா ஓடி வரான், வந்து அப்பா என்ன நீங்க ஆசீர்வதிங்க, இந்தாங்க நீங்க கேட்ட ரொம்ப இது வரைக்கும் செய்யாத அளவுக்கு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு இப்படி அதிர்ச்சி அடைகிறேன். நீ யாருப்பா? நான் தாங்க ஏசா. ஐயோ நீ ஏசாவா? அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? யாக்கோபு. அப்பதான் ஏசாவுக்கு கோபம் வருது, அவன் துடிக்கிறான், கொஞ்சம் ஆசீர்வாதத்தையா எனக்கு தாழ்மனேன்றான், கொஞ்சமாவது கொடுங்க. அவன் சொல்றாரு அது முடியாது, ஆசீர்வாதம் ஒருவனுக்கு தான், அதை நான் யார் கொடுத்தேன்? யாக்கோபு. ஏமாற்றி எத்தனா இருந்து ஆசீர்வாதத்தை ஏசாவிடந்து புடிக்கிறவன் இந்த யாக்கோபு. அப்ப ஆண்டவர் விட்டுருவாரா? ஒருவேளை டைரக்டா ஆதாம் ஏவாள் தவறு செய்த போது துரத்தி விட்டு தண்டனை நேரடியாக கொடுத்தார், காயனுக்கும் தண்டனை நேரடியாக கொடுத்தார், லோத்துக்கும் ஆண்டவர் தண்டனையை நேரடியாக கொடுத்தார். ஏன்னா மனைவி எல்லாம் இருந்து போனார். ஆனா யாக்கோபுக்கு மறைமுகமாக சில கஷ்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறது பார்க்கிறோம். என்ன நடந்தது தெரியுமா? தண்டனை என்ன தெரியுங்களா?
27ஆம் அதிகாரம் 41 வசனத்தை வாசிங்க. 27 41. யாக்கோபை ஆசீர்வதித்ததை நிமித்தம் 41 27 41. வாசிங்க. யாக்கோபை ஆசீர்வதித்ததை நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என்னாச்சு? யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். இந்த பகைக்கு காரணம் யாரு? யாக்கோபு. உடந்தையா இருந்தது யாரு? ரெபெக்கா. இது அறியாத இருந்தது யாரு? ஈசா. ஆனா இதுல ஏதாவது இழந்து போனது யாரு? ஏசா. எல்லாமே 4 விதமா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஏசாவுடைய பகையை யாக்கோபு சம்பாதிச்சுட்டான். அதுதான் முதல் தண்டனை. இங்க ராஜாவா இருக்க வேண்டியவன், ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, அப்பாவுக்கு காலடியில இருக்க வேண்டியவன், இப்ப ஏசாவை பகைத்தனால சில வருடங்கள் அவன் எங்க போனான்? ஓடி ஒளிந்து கொள்கின்றான். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அடுத்த வருஷத்துல, எப்பா ஏசா பொல்லாத, ஏன்னா இவனுக்கு அவன் சண்டை தெரியுமா தெரியாது, ஆனா அவன் எப்படிப்பட்டவன்? வனசஞ்சாரி, வேட்டையாடுகிறவன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் வல்லவன். அவன் நினைச்சா உன்னை கொன்று போடுவான். அதனால அவன் கையில நீ சாக வேணாம், பேசாம என் சகோதரனாகிய லாபான் இடத்துல நீ போயிடு அப்படின்னு சொல்லி மறைத்து அவன் என்ன பண்றான்? யாக்கோபை அனுப்பி வைக்கிறான். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது நமக்கு தண்டனையா தெரியாம இருக்கலாம், ஆண்டவர் சொல்லாம இருக்கலாம், ஆனா அது அவனுக்கு தண்டனை. ஏமாற்றினாலே அவன் தண்டனை. அவன் போய் அங்க போய் காலங்களை அவன் கணிக்க வேண்டியதா இருக்கு. அங்க போய் அதுக்கப்புறம் நல்ல ஆசீர்வாதங்கள் பெறுகிறான். ஆனா இங்க அவனுடைய முழு ஆசீர்வாதத்தை அவனால பெற முடியல. ஏசாவை அதனால சொல்ற, தன் சகோதரனை பகைக்கிறவங்களும் மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபுடைய தவறை நம்ம செய்யலாமா? ஏமாற்றக்கூடாது. சகோதரர்கள் யாரையுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனா இங்க இதெல்லாம் நடக்கணும்னு அங்க தேவன் முன்குறித்து வைத்து விட்டார். ஏன்னா யாக்கோபு தான் ஈசாக்குக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்படுவான். அதனாலதான் இந்த காரியங்கள் நடக்குது. நான் கூட யோசிப்பேன், யூதாஸ் காட்டி கொடுப்பான ஆண்டவருக்கு இயேசுவுக்கு தெரியும். ஏன் அப்படிப்பட்ட ஒருவனை அந்த சீஷர்ல ஒரு ஆண்டவர் வைக்கணும்? அது வைக்கணும். அது யூதாஸ் சான்ஸ் கொடுத்தா கூட அவன் மனசு மாற முடியாது. மனசு மாறிட்டானா அவர் காட்டி கொடுப்பது தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறாது. நீ என்னதான் 100 முறை இயேசு சொல்லியிருந்தாலும் அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? மாறி இருக்க மாட்டான். அவன் காட்டி கொடுத்திருப்பான். இதுதான் நீதி. அப்போ ஆண்டுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. இங்க அவனை பகைத்ததுனால இது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க 2 பேரும் ஏசாவும் அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. சில வருடங்கள் கழித்து 2 பேரும் கட்டி பிடித்தாங்க, பகையெல்லாம் மறந்தாங்க. ஆனா இந்த தண்டனை அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குது? எந்த சகோதரனை இவன் ஏமாற்றினானோ, இவனுடைய பிள்ளைகள், இவன் நேசித்த ஒரு பிள்ளையை அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க? ஏமாற்றி ஏமாற்றாரா இல்லையா? அவன் ஈசா கிட்ட வந்து, யாக்கோபுட்ட வந்து, இவங்களுக்கு எத்தனை பசங்க? யாக்கோபுக்கு 12 பசங்க. அதுல 11வது பையன் தான் யோசேப்பு, கடைசி பையன் பென்யமீன். நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பை தான் யாக்கோபு ரொம்ப நேசிக்கிறான். ஏன்னா அவங்க தான் யாருக்கு பிறந்தாங்க? அவங்க ராகேலுக்கு பிறந்தவர்கள் 2 பேர். ராகேல ரொம்ப நேசித்தார். ராகேலுக்காக தான் லேயாவை அவர் என்ன பண்றா? திருமணம் பண்ணி. இதெல்லாம் ஒரு கம்பெனிக்காக. ஆனா எந்த 12 மகன்ல அது யாரை அவன் அதிகமாக நேசித்தானோ அவனை ஆண்டவர் யாக்கோபுல இருந்து என்ன பண்றார்? பிரிச்சுட்டார். இந்த தண்டனை நான் யோசிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். என்னடா இது? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப இவங்க இந்த 12 பேர் வேற யாரையாவது கீழே தூக்கி போட்டுதாலும் பரவாயில்ல. ஆனா யாக்கோபு யாரை அதிகமாக நேசித்தானோ அந்த யோசேப்பை தான் இவன் பிரிய வேண்டிய சூழ்நிலை. காரணம் என்ன தெரியுமா? இங்க அவன் செஞ்ச தவறு. எந்த சகோதரனை அவன் ஏமாற்றினாலோ, எந்த சகோதரனை அவன் எதிராய் காணப்பட்டு ஆசீர்வாதத்தை வாங்கினாலோ, எந்த சகோதரத்தில் சேஷபுத்திர பாகத்தை புடுங்கினாலோ அதற்கான தண்டனையை என்ன நடக்குது? யோசேப்பை பிரிய வைத்து ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்க வாசிங்க 37ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37 33. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகமானை பட்சித்து போட்டது, யோசேப்பு உயிரோடு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை
தன் வஸ்திரங்களை யாக்கோபுடைய நிலைமையை பாத்தீங்களா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? தெரியும் யோசிப்ப என்ன பண்ணாங்க? கொல்லல, ஆனா கொன்றதாக நாடகம் ஆடுகிறார்கள். யாரு? அவனுடைய பிள்ளைங்க. இவன் நாடகம் ஆடினால அவங்க மகிழ்ச்சியா இருக்குதுல. இப்ப அவன் பிள்ளைங்க இவனிடத்துல வந்து நாடகம் ஆடுறாங்க. என்ன சொல்றாங்க? யோசேப்பு செத்துட்டான், சாகல, என்ன நடந்தது தெரியாது. ஏதோ அவனுடைய போட்டு துணியை எடுத்துட்டு வந்து அதுல ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை போட்டு குளிச்சு இதுதான் துணி, அவன் செத்துட்டான். இந்த கேள்விப்பட்ட உடனே அவன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டி கட்டி கொண்டு அநேக நாள், இந்த தண்டனைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் முன்னே செய்த அநேக நாள் அவன் எப்படி இருந்தானா? தன் குமாரனுக்காக, சாகாத ஒரு மகனுக்காக அவன் சாகல, அது அவனுக்கு தெரியாது. ஆனா சாகாத ஒரு மகனுக்காக செத்து விட்டான் என்று சொல்லி துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யாக்கோபு. இது ஒரு தண்டனைங்க. இது மறைமுகமான ஒரு தண்டனை. வெளிப்படையாக ஆண்டவர் இதை செய்யல, ஆனா சூழ்நிலைகளை ஆண்டவர் தண்டனையாக கொடுக்கிறார். நீங்க ஒரு நாள் தவறு செஞ்சா நானும் நீங்களும் தப்பிக்கவே முடியாதுங்க. தவறு செஞ்சா தண்டனை ஏதோ தினத்துல நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள், உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு நன்மைகளை இழந்து விடுவீர்கள். நீங்க ஆண்மை பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது. உன் சகோதரனை நீ பகைக்க. சகோதரனா சொந்த ரத்த மாத்திரம் இல்லைங்க, ஆண்டுடைய ஆண்டவருக்குள்ளே நாம் எல்லாருமே சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். யாரையுமே நம்ம பகைக்க கூடாதுங்க, ஏமாற்ற கூடாதுங்க, எத்தனா இருக்கக்கூடாதுங்க. இது எல்லாத்தையும் செயல்பட்டான். இன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் தொடர்ந்து வாசிக்காத ஆனா என்ன நடக்குது? ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவன் தகப்பன் அவனுக்காக எவ்வளவு நாள்? யோசேப்பை அவன் உயிரோடு இருக்கிறார், அவனை பார்க்க வேண்டும் என்ற அந்த நாள் வரைக்கும் அவனுடைய காரியம் எப்படி இருக்குது? அழுது கொண்டே தண்டனை இல்ல நினைச்சு அவன் சொல்றான், அவன் செத்து போயிட்டான், அவனோடு நானும் சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஐயோ இல்ல ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்லுவோம், கணவனா மனைவியோ பிள்ளைகளோ ஐயோ இவரோட சேர்ந்து நானும். இன்றைக்கு அது கிடையாது, இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஆண்டுடைய பார்வையில மரணம் நித்திரையாக எண்ணப்படுகிறது. அதனால பெரிய ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மறந்து போயிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ரொம்ப நேசித்தான், யோசிப்பு ரொம்ப நேசித்தான், அதிகமா நேசித்தான். ஆண்டவர் அந்த பிள்ளையை தான் அழைத்து கொண்டு போனார். அது ஒரு திட்டம். யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு தவறு செய்த போது ஆண்டவர் அவனை தண்டித்தார் என்று வைக்க வாசிக்கிறோம். அவனுடைய நாட்கள் முழுவதும் அதற்காக அழுது கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய தண்டனை, எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு அடி அடிச்சா கூட அது இருந்தாயிடும், அது பரவாயில்லன்னு சொல்லிடலாம். ஆனா இது அவன் வாழ்நாள் முழுவதும் யோசிப்புக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது பெரிய தண்டனை. தன்னுடைய பிள்ளைகளை அவனை ஏமாற்றினார். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். அவை தவறுகள் நான் ஒரு நாளையும் செய்கிறார். ஏமாற்றுவது ஏசாவும் பாவம் செய்தான், அவசியம் பண்ணான். ஆனால் யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினார். கர்த்தர் அவனை தண்டித்தார். இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்குடைய சந்ததிகளாக வளர வேண்டியவர்கள். இந்த பகைத்ததுனால, இந்த செய்ததுனால ஏசா எங்க போய் சேர்ந்தா தெரியுமா? இஸ்மவேல் இடத்துல போய் சேர்ந்தான். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நிலைமையை இந்த யாக்கோபு உருவாக்கி வைத்தார். ஏசா இவங்களோடு இருக்க வேண்டியவர். கடைசியில் நீ வேதம் சொல்கிறது, ஏசா இஸ்மவேல் இடத்துல போய் சேர்ந்தார். அந்த ஒரு ஜாதி யாரால வந்துச்சு? சாராளால வந்துச்சு. இல்ல, சாராள் மூலமாக இஸ்மவேல் என்கிற ஒரு மதத்தை உருவாக்கி அவனும் பெரியவனாக பண்ண ஆண்டவர் அதையும் பழுக பெருக செய்தார். அவங்களோடு செய்த அவங்க முரட்டாட்டம் உள்ளவர்கள், அவங்க பொல்லாத பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அவங்களோட போய் அவன் இணைஞ்சிட்டான். இந்த இதற்கெல்லாம் முழு காரணம் யார் தெரியுமா? யாக்கோபுடைய தவறு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தும் போது நம் சகோதரர்களை நேசிக்கும், அன்பு செலுத்தும். இன்னைக்கு அதுதான் பாடு. அன்பை குறித்து 2 பாட்டு நான் பாடுறேன். ஏன்னா தேவன் நமக்கு அன்பா இருக்கார். ஒருவேளை கர்த்தர் நம் மீது பகைக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு நொடி கூட நாம் நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் நாம் செய்த தவறுகளெல்லாம் மன்னித்து ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றி வைத்திருக்கிறார். அப்ப மற்றவர்களுக்கு அந்த அன்பை நான் ஏன் வெளிப்படுத்த மாட்டோம்? யாக்கோபு ஏசாவின் மேல அவன் பகையை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். அந்த பகை
யாக்கோபுக்கு ஒரு நாள் பெரிய ஒரு துக்கத்தை கொண்டு வந்தது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நாளில் யாக்கோபின் மூலமாக நமக்கு உணர்த்திருக்கிறார். தவறுகள் நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். மனுஷீகத்தில் நாம் தவறுகிறோம். ஆனால் உணர்த்தப்படும் போது நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கு நாம் பயந்து அவருக்கு உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தண்டனை வைத்து நம்மை தப்ப உதவி செய்வார். ஆகவே அவருடைய தவறு, ஆயுடைய தவறு, லோகத்துடைய தவறு, யாக்கோபுடைய தவறு மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு பேசிக் கொண்டு வருகிறார். ஆகவே இந்த காரியங்களை நினைவில் வைத்து நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஈசாவை ஏமாற்றின யாக்கோபு ஆண்டவரே, அந்த யாக்கோபை போல நானும் ஒருவரையும் ஏமாற்றக்கூடாது ஆண்டவரே. அது